லூக்காவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 43வது வசனம். லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். இது பரலோகத்துக்கான எங்களுக்கான வாக்குத்தத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் தேவன் எங்களுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம், பரலோகத்துக்கான ஒரு வாக்குத்தத்தம். This is the promise for the paradise. Jesus given internal hope to anyone who truly believes. யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறோமோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்ற ஒரு வாக்குத்தத்தம் பிதாவினுடைய ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. ஆமென். கிறிஸ்துவுக்குள் நாம் ஏன் வரணும்? ஏன் இயேசுவை விசுவாசிக்கணும்? ஏன் மற்ற மதங்களில் நாம் ஒவ்வொரு சண்டையும் வரணும், அவருடைய வார்த்தையை இப்போ நாங்கள் கை கொண்டு நடக்க வேண்டும் என்று சொன்னால், the only reason is to heaven. பரலோகத்துக்காகத்தான் நம்ம இயேசு இடத்தில் வருகிறோம். ஆமென். கரங்களை தட்டுவோமா? நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதே அவர் நமக்கு பண்ணியிருக்கிற வாக்குத்தத்தமாக இருக்கிறது. இட்டர்னல் லைஃப், the promise is given to us is the eternal life. நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதே அவர் நமக்கு பண்ணியிருக்கிற வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்திற்கு இது மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருக்குது. ஆமென். பாருங்க, 2 கள்ளன் இருந்தாங்க. ஒரு கள்ளன் கேலி செய்தான். he mocked. one thief was mocked Jesus. கிண்டல் பண்ணா, இயேசுவே நீ உண்மையான தேவகுமாரன், if you are a really son of God, நீங்கள் உங்களை ரட்சித்துட்டு எங்களையும் ரட்சிங்க. save yourself and save others as well. save us. ஆனால் 2வது கள்ளன் சொன்னான். அவன் அறிந்திருந்தான் என்னன்ட்டு, நீ அவரை கிண்டல் பண்ணுறியே, நாம் உண்மையாக தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், நீதியின்படி நாம் தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் செய்த தவறுக்காக நாம் தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவர் நீதிமான், நீ இப்போ கூட தேவனுக்கு பயப்படுறது இல்லையா அப்படின்னு கேட்டான். இயேசுவை பார்த்து கேட்டான், இயேசுவே உமது ராஜ்யம் வருகிறது அடியேனை நினைத்தருளும். அல்லேலூயா. பாருங்க, அந்த கல்வனுடைய கடைசி நிமிடங்கள் அது. the final hours of the thief இல்லையா? 2 கல்வன் மட்டும் இருக்கிறார் அவர். அந்த கல்வனுக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, தன்னுடைய பாவத்தை குறித்து அவன் அறிந்து கொண்டான். நம்ம பாவி என்பதை அறிந்து கொண்டான். he recognized his sin. he confessed his sin. அவன் பாவத்தை அறிக்கையிட்டான். நான் என்னுடைய தண்டனைக்கு ஏற்ற, என்னுடைய பாவத்துக்கு ஏற்ற தண்டனையை நான் அடைந்து விட்டேன். இது இந்த கொடுக்கப்பட்ட தண்டனை என் பாவத்துக்கான தண்டனை. கன்ஃபெஷன் ஆஃப் த சின். ஆமென். இயேசு கிறிஸ்துவை அவன் அறிந்தவனாக இருந்தான். இயேசு பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவர் என்பதை அவன் அறிந்திருந்தான், விசுவாசித்தான். தேவ ராஜ்யத்துக்கு அவர் நம்மை கூட்டி சேர்ப்பார் என்று அவர் அறிந்திருந்தான். ஆண்டவரே உமது ராஜ்யம் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும். Please remember when your kingdom comes. அல்லேலூயா. இல்லையா? முதல்ல என்னாச்சு? அவன் தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டான். he admitted his guilt. 2வதாக இயேசு நீதிமான் என்பதை அறிக்கையிட்டான். he recognized Jesus the righteousness. 3rd, he believed Jesus for his kingdom. இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்தில் எங்களை கூட்டி சேர்ப்பார் என்பதை அவன் விசுவாசித்தான். இல்லையா? ஆமென். ரட்சிப்பு என்பது அங்கே தாழ்மையும் மனம் திரும்புதலிருந்து தொடங்குகிறது. ஆமென். ரோமர் 10:9 சொல்லப்பட்டிருக்கிறபடி எவனொருவன் பாவத்தை அறிக்கை செய்து, வாசிப்போம் ரோமர் 10:9. Romans 10:9. Romans 10:9. ஆமென். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அல்லேலூயா. ஆமென். he is confessing and believing bring to the salvation. அவன் இயேசுவை விசுவாசித்தான், தன் பாவத்தை அறிக்கையிட்டான், அது அவனுக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தது. அல்லேலூயா. ஆமென். அப்போ பாருங்க, ஜோஷுவா சொன்னபடி அவர் எப்படி இருந்தார்? வலி வேதனையில் இருந்தார்.
தன்னுடைய மொத்த அங்கே ஆக்கினையும் அவர் சுமந்தபடினால மரண வேதனையில் அவர் இருந்தார். அந்த மரண வேதனையிலும் தன்னுடைய முழு கிருபையும் வெளிப்படுத்தினவராக இருந்தார். அல்லேலூயா, ஆமென். நான் உங்களுக்கு மெய்யாக சொல்லுகிறேன். சொல்கிறது வசனத்தை பாருங்கள். நான் உங்களுக்கு மெய்யாக சொல்லுகிறேன். சாதாரண சொல்ல நான் சொல்கிறேன்பா, நீ என்னோட கூட பரதேசில் இருப்பேன்னு அவர் சொல்லலை. மெய்யாக சொல்லுகிறேன். ட்ரூலி ஐ வில் டெல் யூ. இயேசு கிறிஸ்து கன்ஃபார்மாக சொல்லும்போது எப்படி சொல்லுவார்? மெய்யாக மெய்யாக நான் சொல்லுகிறேன். அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு. ஆமென். மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன். ஆமென். அப்போது அதனுடைய நிச்சயத்தன்மை, நித்திய ஜீவனை குறித்த நித்திய தன்மை, நிச்சயமான ஒரு தன்மை அது நமக்கு இருக்கிறது. இது ஏதோ இருக்கலாம், இருந்தால் இருக்கலாம், இருக்காட்டி போகலாம், அப்படி சொல்லலை ஆண்டவர். நிச்சயமாகவே நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். அல்லேலூயா. சர்டினிட்டி அண்ட் அத்தாரிட்டி, அதிகாரத்தோடு சொன்னார், முழு நிச்சயமாக சொன்னார். நிச்சயமாக இன்னைக்கு என் கூட இருப்ப. அல்லேலூயா. எவ்வளோ ஒரு ஒரு பாருங்கள், ஒரு அதிகாரத்தோடு நிச்சயத்தோடு அவர் நமக்கு நித்திய ஜீவனை நிச்சயமாக வைத்திருக்கிறார். அதற்கு அதிகாரமுடையவராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா, இல்லையா? அப்போது இயேசு கிறிஸ்து அவனுக்கு கொடுத்த காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்னிப்பு, ஃபர்கிவ்னஸ். ஃபஸ்ட்டு காரியம் வந்து மன்னிப்பு, ஃபர்கிவ்னஸ். இரண்டாவது அவனை ஏற்றுக்கொண்டார், அக்செப்டன்ஸ். மூன்றாவதாக நித்திய வாழ்வு, இட்டர்னல் லைஃப். அல்லேலூயா. இந்த 3 காரியத்தையும் அவன் வந்து he is not earned it. அவன் வந்து கிரியினால் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. அவன் வாழ்ந்து அவன் நல்லவனாக நடந்து அதை பெற்றுக்கொள்ளவில்லை. விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்ட. by the faith he received it. கரங்களை தட்டுவோமா? is not, he don't deserve it. அவன் தகுதியுடையவன் அல்ல. ஆனால் விசுவாசம் அவனை தகுதிப்படுத்தினதாக மாற்றினது. அல்லேலூயா, ஆமென். ஏன்னா கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பை த கிரேஸ் we are saved by the faith. தேவன் எங்களுக்கு கிருபையை கொடுத்தார், அதை நம்ம விசுவாசிக்கிறோம், அதனால் ரட்சிக்கப்பட்டோம். ஆமென். அது எங்களால் உண்டான ஈவல்ல, தேவனுடைய ஈவு, தேவனுடைய சுத்த கிருபையாக அது இருக்கிறது. கரங்களை தட்டுவோமா? ஆமென். மூணாவது ஒரு காரியம் என்னன்னா, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய். ரட்சிப்பு என்பது உடனடியானது, மறக்காதீங்க. யார் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ, ஏற்றுக்கொண்ட மாத்திரத்திலே அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு, உடனடியாக உண்டு. நாளைக்கு இல்லை, ஒரு வருஷம் கழிச்சு இல்லை, ஒரு மாதம் கழிச்சு இல்லை, உடனடியானது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ரட்சிப்பு எப்போ இயேசு ஒருத்தர் ஏற்றுக்கொள்ள உடனே வந்துடும். அல்லேலூயா. டுடே யூ வில் பி வித் மீ. ஆமென். இம்மீடியட். Salvation is for immediate, not for the delay, not later on, not for after 1 week or 1 month or 1 year. Immediate. Hallelujah. Amen. 2 கொரிந்தியர் 5:8, 2 கொரிந்தியன் 5:8. பாருங்க, வசனம் சொல்லுது, இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கும் அதிகமாய் விரும்புகிறோம். ஆமென். ஒரு விசுவாசி மரிச்சால் அவங்க எங்கே நேரடியாக எங்கே போகிறாங்க? கிறிஸ்துவிடத்தில் செல்லுகிறார்கள். அல்லேலூயா. வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது, இங்கே மரிச்சா ஆண்டவரிடத்தில் உடனே போயிடுவோம். பவுல் அதை உறுதிப்படுத்துகிறார். ஆமென். 4வதாக பரலோகத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம் என்ன தெரியுங்களா? சந்தோஷம், சமாதானம், தேவ பிரசன்னம். பீஸ், ஜாய் அண்ட் காட் பிரசன்ஸ் இஸ் given to into the paradise. பரதேசில் எங்களுக்கு கொடுத்திருக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் இந்த 3 காரியங்கள்: சந்தோஷம், சமாதானம், தேவ பிரசன்னம். வெளிப்படுத்தல் 2:7 வாசிங்க. அவங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே ஜீவ விருட்சத்தின் கனியை பரதேசிலே ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 2:7 பாருங்கள். தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. I will give to eat the tree of life which is in midst of the paradise of God. நம்மளுக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு? ஜீவ விருட்சத்தின் கனியை. பரதேசில் எங்களுக்கு ஆண்டவர் ஜீவ விருட்சத்தின் கனியை வைத்திருக்கிறார். அதனால் இப்போது முக்கியமான ஒரு 4 காரியங்கள் என்னென்னா, முதலாவது காரியம், எந்த பாவியுமே தேவனுடைய கிருபைக்கு அப்பாற்பட்டவன அல்ல. நோ சின்னர் இஸ் பியாண்ட் த காட்ஸ் மெர்சி. ஐயோ, நான் இவ்வளோ பாவம் செஞ்சிட்டேனே. சில பேர் வந்து கேட்பாங்க என்கிட்ட,
நான் இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுட்டேன், இயேசு என்ன மன்னிப்பாரா? உங்கள் வீட்டு யாரும் நிறைய பேர் அப்படி கேட்டிருக்கலாம். இயேசுவுக்கு மிஞ்சின, அதாவது இயேசு மன்னிக்க முடியாது என்று சொல்லி ஒரு பாவி கிடையவே கிடையாது. அவரது கிருபைக்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே இல்லை, எந்த பாவியுமே இல்லை. முதலாவது காரியம். ரெண்டாவது காரியம், ரட்சிப்பு என்பது விசுவாசத்தினாலே எங்களுக்கு கொடுக்கப்பட்டு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். The salvation comes through the faith in Jesus. ஆமென். மூன்றாவதாக, இயேசுவை விசுவாசித்த மாத்திரத்திலே எங்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? கடைசி நிமிஷத்தில் நம்ம விசுவாசித்தால் கூட எங்களுக்கு ரட்சிப்பு உடனடியாக வந்து விடுகிறது. ஆமென். நான்காவதாக, யாரெல்லாம் விசுவாசிகள் எல்லாருக்கும் அங்கே பரதேசி என்பது எங்களுக்கு என்ன நம்பிக்கையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். கல்வன் ஞானசானம் எடுக்கலை, கல்வன் அங்கே கிறிஸ்துவுக்காக நற்கிரிகளை செய்யலை, சாட்சியாக வாழலை, அவன் பரதேசி போயிட்டானே, ஏன்னா அவனுக்கு நேரம் இல்லை. அல்லேலூயா. கல்வனுக்கு நேரம் இல்லை, ஞானஸ்தானம் எடுக்க நேரம் இல்லை, நற்கிரிகளை செய்கிறதுக்கு நேரம் இல்லை, சாட்சியாக வாழ நேரம் இல்லை. அதனால் கல்வனுடைய காரணம் காட்டி நானும் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன், நற்கிரிகளை செய்ய மாட்டேன் என்று சொல்லக்கூடாது. அவன் கடைசி நிமிஷத்திலே இருந்தான். அல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? நமக்கு நேரம் இருக்கிறது, ஞானஸ்தானம் எடுக்க நேரம் இருக்கிறது, நற்கிரிகளை செய்ய நேரம் இருக்கிறது, சாட்சியாய் வாழ நேரம் இருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இயேசுவை விசுவாசிகளுக்கு பரலோகம் நிச்சயம், நிச்சயம், நிச்சயம். கர்த்தர் தாமே உங்கள் யாரும் ஆசீர்வதிப்பாராக.